3வது தலைப்பு, சபை மக்களால் அதிருப்தி. என்னங்க எங்கே வர்றீங்க? இருங்க நான் சொல்கிறேன். நமது சுதந்திரத்தை விமர்சிக்கும் போது, சபையில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் பாருங்கள், அதை விமர்சிப்பாங்க. சுதந்திரமாக வர முடியாதுங்க, சுதந்திரமாக இருக்க முடியாதுங்க. சபையில் சுதந்திரமாக ஒரு ஒரு இதுவாக இருக்க முடியுது. நம்ம சுதந்திரத்தை விமர்சிக்கும் போது, ரெண்டாவது நமது உடைகளை விமர்சிக்கும் போது நமக்கு ஒரு அதிருப்தி வருது. ஒரு நம்ம விரும்பின ட்ரெஸ்ஸை சபைக்குள்ளே போட்டு வர முடியுது? சொல்லுங்க. நான் வந்து அப்படி அங்கங்கே நீட்டாக அப்படி தொங்க விட்டுன்னு வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அன்றைக்கி கூட ஒருத்தரை பார்த்தேன், இப்படி கிராஸாக போட்டிருக்காரு ட்ரெஸ்ஸு. சுடிதார் மாதிரி தான் இருக்குது, ஏறக்குறைய சுடிதார் மாதிரி தான் வருது. அதே மாதிரி போடணும்னு ஆசை. போட்டு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியுதா? ட்ரெஸ்ஸு ஒரு அழகாக ஃப்ரீயாக அழகாக ஜம்முன்னு போட்டுட்டு வர்ற ஒரு ட்ரெஸ்ஸு விடுறீங்க. அந்த பொண்ணு அங்கே போய் உட்கார வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறீங்களே. அந்த பேண்ட்டை கீழே இறக்கி விட்டு வர முடியுது? அண்டர்வேர் தெரிகிற மாதிரி போட விடுறீங்க சபையில். நான்சென்ஸ். அப்படி கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்டைலாக இப்படி வந்தால் தான் என்னவா? எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறீங்க. பக்கத்தில் 2 பேர் பேசிப்பாங்க. அந்த பையனை பார்த்தியா, பாஸ்டர் மாதிரியே காலர் வச்சுட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு நினப்பு பாஸ்டர் ஆயிரலான்னு. ஏம்படா இப்படி இருக்கிய? அவனுக்கு வயிற்றுக்குள்ளே எரியும். நம்ம எந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் உனக்கு என்ன? நான் இப்படி தான் வருவேன், இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடுவேன். இன்னொன்று சொல்லிட்டா, நீங்கள் போட்டுட்டு வர்ற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதோ இல்லையோ விமர்சிப்பாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் உங்கள் உடை விமர்சிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம். 3வது, நமது அலங்காரமான தோற்றங்களை விமர்சிக்கும் போது, ஒரு சிலருக்கு புடவையில் ட்ரெஸ்ஸில் ஜிகுனாக இருக்கும், கொஞ்ச நேரம் தாங்க, அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் இருக்கும். இங்கே இருந்தது எப்படி இங்கே வந்துடும். சில ஆட்கள் பார்த்துட்டிங்கன்னா வாய் நல்லா தான் இருக்குது, அதில் வந்து எதையோ ஒன்று பூசிக்கின்னு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து அப்படின்னா நமக்கு எரிச்சலாக இருக்கும். நல்லா தானே இருந்த நீ. அப்புறம் இந்த கண்ணை மூடின ஒன்று அங்கே ஒன்று அடிப்பாங்க. அல்லேலூயா. கண்ணங்கரேன்னு இருக்கிற பொண்ணை கூட வெள்ளை வெளியேன்னு மாற்றிடுறதுக்கு இப்போ நிறைய மேக்கப் வந்திருக்கு. இயற்கை அழகு. அதான் ஆண்டவர் நம்மளை வந்து மீடியமாக படைச்சிருக்காரு. இப்போ என்ன மாதிரி யாருங்க ஒயிட்டாக இல்லை நீங்கள். அப்போ ஏன்னா பெருமைப்பட்டுக்கணும், சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா கலர் பாருங்கள், என் கலர் யாருக்காவது இருக்கா? இல்லை. இதே மாதிரி மூக்கு, இதே மாதிரி கண், இதே மாதிரி புருவம் யாருக்கா இருக்கா? என் கண்ணை கிட்ட வந்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். உடனே எல்லாம் வந்து இப்படி பார்க்காதீங்க. அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்காரம். அதில் போய் ஒரு கருப்பாக ஒன்று நீட்டின்னு அலங்காரம் விமர்சிக்கப்படும். அப்படி ஹேர் ஸ்டைல் அப்படி முன்னாடிலாம் வந்து வீட்டுக்குள்ளே விரித்து போட்டு இருப்போம், வெளியில் வந்தால் கட்டி போட்டு பின்னிட்டு வருவோம். இப்போ வீட்டுக்குள்ளே பின்னிட்டு வெளியில் வந்தோடனே விரித்து போட்டுக்கிறது, அப்படின்ட்டு போகிறது. இது ஒரு ஸ்டைல். அவன் நானும் அப்போ ஆரம்பத்தில் அந்த முடி வைக்கும்போது இப்படி உருண்டையாக வைப்பேன். கொஞ்சம் எடுத்து எண்ணெய் தடவி இப்படி உருண்டையாக, இங்கே ரிங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அப்படி தானே? நீங்கள் அப்படி தானே? இயற்கை அழகை போல் அழகு வரவே வராதுங்க. சிலர் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்படி நேர்வடு எடுத்தால் நல்லா இருக்கு, சைடில் எடுத்து ஒரு உருண்டை இங்கே கொண்டாந்து வச்சு, இந்த அது என்னது, இது பூரி உருண்டை ஒன்று கொண்டாந்து இங்கே வச்சு, அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி இழுத்து இப்படிலாம் பண்ணியிருப்பேன். பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் சிலதுக்கு பூரி உருண்டை முன்னாடி வச்சா அது வரைக்கும் அது பூமி உருண்டை மாதிரி இருந்தது, இப்போ சந்திர உருண்டை மாதிரி மாறி இருக்கும். அது வித்தியாசமாக ஒன்றும் வேணாம், உங்களுக்கு எது அழகோ அதை பண்ணுங்க. சிலர் பியர் வச்சா நல்லாயிருக்கும். ஆமேன். பியர் தானே? பியர்
சிலருக்கு மீசை வச்சா நல்லா இருக்கும், வைங்க. அலங்காரங்கிறது எல்லாரும் பார்த்து மதிக்கத்தக்கதாக இருக்கணும். எது அலங்காரமோ அந்த அலங்காரம் விமர்சிக்கப்படாது. அத்தியாவசிய அலங்காரம் விமர்சிக்கப்படாது, அத்தியாவசியம் இல்லாத அலங்காரம் விமர்சிக்கப்படும். அது சிலருக்கு விசனத்தை ஏற்படுத்தும், அதிருப்தி. என்ன இந்த சபைக்கு போனால் இப்படி சொல்கிறாங்க. நம்முடைய ஊழிய செயல்களை விமர்சிக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு போய் ஒரு செல் நடத்துகிறோம், செல் நடத்தும்போது 2 பாட்டு பாடுறோம். அங்கே போய் பரலோகமே என் சொந்தமேன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த சிஸ்டர், எங்கே செல் மீட்டிங்கில். இப்போ ஒரு சில மூத்த விசுவாசி என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து என்ன பாட்டை பாடுது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சபையில் சில பாடல்கள் பாட முடியுமா? வீட்டில் போய் உட்காந்துட்டு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு பாட முடியுமா? ஆசீர்வதியும் கர்த்தரே அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாம் நம்மளை லூஸாக பார்க்குமா பார்க்காத? விமர்சிப்பாங்க. அப்போ நமக்கு அதிருப்தி வரும். ஊழிய முறைகளை விமர்சிப்பாங்க. மற்றவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல் நாம் இல்லாததால் அதை அவர்கள் வெளிப்படுத்தும் போது நமக்கு அதிருப்தி வரும். ஏன்னா இப்படி வர்றீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க, ஏன் லேட்டாக வர்றீங்க ஆராதனைக்கு, ஏன் இப்படி நடக்கிறீங்க, ஏன் அப்படி நடக்கிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் இல்லைன்னும் போது அந்த உணர்வு நமக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தும். என்ன சபை இது? பிரைஸ் தி லார்ட். சில இடங்களில் அறிந்தோ அறியாமலோ நான் செய்யும் சிறு சிறு தவறுகளால் விமர்சிக்கப்படும் போது, சில ஆட்கள் விசுவாசிகளை சில நேரங்களில் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. அதை ஒரு இன்னொரு விசுவாசி பார்த்துச்சின்னு வச்சுங்களேன், ஐயோ நம்ம பண்ணது தெரிஞ்சு போச்சேன், நம்ம பேசுனது தெரிஞ்சு போச்சேன், நம்ம இப்படி நடந்து தெரிஞ்சு போச்சேன் அப்படின்னு அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அதிருப்தி வரும். அது விமர்சிக்கப்படும், நிச்சயமாக விமர்சிக்கப்படும். ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரியா தெரியாமல் செஞ்சுட்டோம், அதுக்கு போய் சபையில் எப்படி எல்லாரும் சொல்லி என்னை அவமானப்படுத்தணுமா, எல்லாரும் என்னை இப்படி அசிங்கப்படுத்தணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரம் நமக்கு அதிருப்தி வரும். நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு நமது சபையில் இல்லாத போது, நான் ஒரு எதிர்பார்ப்போட சர்ச்சுக்கு வரேங்க, ஆனால் சர்ச்சில் அது இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரி சபை இருக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியுதுன்னா, சபை நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சபை இருந்தால் அதுக்கு பேர் சபை அல்ல. அப்போ சபையில் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு சபை இல்லை அப்படின்னும் போது ஒரு அதிருப்தி வரும். நம்மை சரியாக சபை கவனிக்காத போது, பராமரிக்காத போது, சபையில் போதிய மரியாதையோ அங்கீகாரமோ கிடைக்காத போது, எல்லாரும் மனுஷனை எதிர்பார்க்கறது என்னென்னா மரியாதைங்க. இங்கே யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? டேய் இங்கே வாடா அப்படின்னு யாராவது ஒருத்தர் வயசில் மூத்தவங்களோ சின்னவங்களோ கூப்பிட்டா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? கழுதை எங்கே வா அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எல்லாருக்கும் மரியாதை கொண்ட சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் பிரதர் அப்படிங்கிறது தான் பைபிளும் சொல்லுது, மனுஷனும் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் சபையில் மரியாதையோ அல்லது உரிய அங்கீகாரமோ கிடைக்காத பொழுது ஒரு என்ன பண்ணோம், யாரும் நம்மளை அவமரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதிருப்தி வந்துடும். 10வது, நாம் சபையின் மத்தியில் அவமதிக்கப்படுவதாக எண்ணும் போது, இயேசுவை போல் அவமதிக்கப்பட்டவங்க யார் இந்த உலகத்தில்? நம்ம இன்னும் அப்படி அவமதிக்கப்படலை. ஆனால் நமக்கு அவமதிக்கப்படும் போது நமக்கு அதிருப்தி வந்துடும். நம்மளை யாரும் மதிக்கலை, அவமதிக்கிறாங்க, மரியாதை கிடைக்காததுங்கிறது ஒரு பக்கம், அவமரியாதையாக நடத்துகிறாங்களேன்னும் போது இன்னொரு பக்கம். போதகரால், 4வது தலைப்பு போதகரால். ஊழியரிடத்தில் மக்கள் எப்போவுமே அதிகமாக எதிர்பார்ப்பாங்க.
அப்படி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையும் போது, ஒரு பாஸ்டர்கிட்ட எப்போவுமே விசுவாசிங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எதிர்பார்ப்பாங்க. பாஸ்டரா நம்மக்கிட்ட இப்படி நடக்கணும், பாஸ்டரா நம்மளை இப்படி, நம்ம முன்னாடி இப்படி நம்ம பேரை சொல்லும்போது நம்மளை அப்படி உயர்த்தி நம்மளை அப்படி பாஸ்டர்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அன்பாக பேசணும், பாசமாக பேசணும், பாஸ்டர்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்கறது நடக்காமல் ஏமாற்றம் அடையும் போது அவர்லாம் முன்ன மாதிரி இல்லைப்பா, ஒரு விரக்தி, அதிருப்தி. ரெண்டாவது, அவர் மூலமாக கண்டிக்கப்படும் போது, அவர் மூலமாக ஊழியக்காரர் கண்டிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா இல்லை. 4 பேர் மத்தியிலையோ தனியாகவோ பாஸ்டர் கண்டிக்கிறது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவர் திட்டலாம் கூடாது, நம்மளை கண்டிக்க கூடாது. அப்படி கண்டிக்கப்படும் பொழுது ஒரு அதிருப்தி வருகிறது. என்ன பாஸ்டர், என்ன சர்ச். மூணாவது, நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் ஊழியர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக நடக்கும்போது, அவர் என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டார். அவர் இன்னைக்கு என் தலையில் கை வச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் இன்னைக்கு ஜெபமே பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டார். நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன் எங்கள் பாஸ்டர்கிட்ட, ஆனால் அவர் அதை செய்ய மாட்டேங்கிறார். நான் ஒரு எதிர்பார்க்கிறேன் இந்த ஊழியக்காரர்கிட்ட, ஆனால் அவர் அதை நிறைவேற்ற மாட்டேன்றார். அங்கே அதிருப்தி வந்துடும். 4வது, மற்றவர்களை விட ஊழியர் தன்னிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது, அவங்கெல்லாம் சாதாரண விசுவாசி, நான் பாஸ்டருக்காக உயிரை கொடுத்து ஜெபிக்கிறேன், அவர் என்ன தனி கவனம் செலுத்தணும். மற்றவங்களெல்லாம் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட வந்து நின்று என்ன பண்ணணும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, மாத்திரை போட்டிங்களா, ஜெபம் பண்ணிங்களா, பைபிள் வாசிச்சிங்களா, அப்படி தனியாக என்கிட்ட பேசணும். பேசினா தான், பேசலைன்னா அதிருப்தி, பேசினா தான் சந்தோஷம், பேசலைன்னா வர்றாரு போகிறாரு, கண்டுக்காமல் வர்றாரு, கண்டுக்காமல் போகிறாரு, வந்தால் நல்லா இருப்பா அப்படின்னு கேட்பாரு. எல்லாம் நம்ம எதனா செஞ்சால் தான் நம்மக்கிட்ட வருது. எல்லாரை விட ஊழியக்காரர் என்கிட்ட தான் அதிகமாக எப்படி இருக்கணும், பாசமாக நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா ஒரு அதிருப்தி. அடுத்தது, தன் கஷ்டங்களில் பங்கெடுக்க நேரம் எடுக்காத போது. ஊழியக்காரர் நான் கஷ்டப்படும் போது அந்த துக்க நேரத்தை வந்து அவர் பங்கெடுக்கணும். அவர் அந்த இடத்துல அவர் பங்கெடுக்கலைன்னா நான் அதிருப்தி அடைகிறேன். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த நேரத்தில் அந்த மனுஷன் வந்தாரா, இவ்வளோ பாடுபடுறேன், அந்த நேரத்தில் அந்த ஆள் ஒரு ஃபோனாவது பண்ணாரா, நான் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன், இந்த நேரத்தில் அவர் ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணுறேன்னு ஒரு ஆறுதலாக பேசினாரா, போப்பா என்ன இது, அதிருப்தி. 6வது, தன் குடும்பம் சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும். அப்போ எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில், அந்த நிகழ்ச்சிகளில் அவர் வந்து பங்கெடுக்கணும், அவர் முக்கியத்துவப்படுத்தணும் அந்த நேரத்தை. ஆனால் அவர் அதை செய்யலைன்னும் போது எனக்கு ஒரு அதிருப்தி. எவ்வளோ சபைக்கு போய் செஞ்சேன், பெயிண்டெல்லாம் அடித்தேன், சர்ச்சில் கீபோர்டு வாசித்தேன், கிட்டார் வாசித்தேன், வர்ஷிப் நான் தான் நடத்தினேன், பிஎஸ் சிஸ்டர் நான் தான் போட்டேன், லெட்டரு நான் தான் போட்டேன், நான் தான் அதை பண்ணேன், பெருக்கினேன், கழுவுனேன், முழுவுனேன், என்னென்னலாம் இருந்ததோ எல்லாம் செஞ்சேன் நான் தான். ஆனால் அந்த மனுஷன் என் குடும்ப விஷயத்துக்கு வருதா, அப்போ அதிருப்தி வரும். 7வது, தன் பலவீன நேரங்களில் உடனடியாக செயல்படாத போது. பலவீனம் வியாதின்னு வரும்போது கேள்விப்பட்டுட்டு ஒரு ஃபோன் பண்ணல இந்த ஆள், இந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை விசாரிக்கலை, இந்த மனுஷன் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட பேசினாரா, இந்த வியாதி நேரத்தில் நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலைகள் அவர் நமக்கு உதவி செய்தாரா, இல்லை. என்ன அதிருப்தியான ஒரு நிலைமை. 5வது, ஆண்டவரை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாததுனால, நம்ம ஆண்டவரை தப்பாக நினைக்கிறதுனாலே நம்ம விரக்தி அடைகிறோம்.
ஆண்டவரை நான் சரியாக தான் ஏற்றுக்கொண்டேனா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, பல கேள்விகள் வரும் நமக்கு. ஆண்டவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்ட நேரங்களில் தேவன் இந்த விஷயத்தை எதுக்கு என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருங்கிற தெரியாமல் போகும்போது அதிருப்தி வரும். தெரிந்ததுன்னா நமக்கு அதிருப்தி வராது. ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் சில பாதைகளின் வழியாக நடத்துவார், சில நெருக்கத்தின் பாதைகளின் வழியாக நடத்துவார், போராட்டங்களின் பாதை வழியாக நடத்துவார். ஆனால் நம்ம அழிய மாட்டோம், நம்ம நிர்மூலமாகவே மாட்டோம், கூடவே வருவார். நல்லா கவனிச்சிங்க, கூடவே வருவார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நம்மளை தனியாக விடலைங்க. அவ்வளோ பெரிய உருவம் அப்படி காலில் விழுந்து என்னை விட்டுருன்னு கெஞ்சுற அளவுக்கு மாறுதுன்னா நம்மளா செஞ்சோம்? நம்ம செஞ்சோமா? அவர் கூடவே இருக்கிறார். உனக்கு தான் தெரில, எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அவரே மொத்தமாக தட்டி நல்ல 4 நங்கு வச்சு பா அப்படின்னு சொல்லி போக வச்சார் பாருங்க. அதுதான் தேவன் நம்ம கூட இருக்கிறார். எப்படி இந்த ஸ்பிரிட் அது நின்றுச்சோம், என் கண்ணை மூடனோன்னு தெரியுது. அதே போல் பரலோகத்தின் தேவனானவர் கண்ணை மூடினாலும் தெரிய மாட்டார், கண்ணை திறந்தாலும் தெரிய மாட்டார், ஆனால் கூட இருக்கிறார். அவர் தரிசனத்தில் காட்டுவார் தான். அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு பக்தி இருக்குது. ஆனால் நம்ம கூடவே இருந்து நடத்துவார். அது தெரியாமல் நான் தனியாக கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப போராடுறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நீ நினைக்கும் பொழுது அதிருப்தி வரும் உனக்கு. இல்லை, கர்த்தரும் கூட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய 3வது தேவனுடைய குணாதிசயங்களை வேதாகமத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளாததினால் நமக்கு அதிருப்தி வருது. கர்த்தர் கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயம் என்னங்கிறத பைபிளில் கொடுத்துருக்கார். யாரும் படிக்கிறது கிடையாது. போன வாரமே நான் சொன்னேன், பைபிள் படிக்காதவங்க உங்களால் எது சரி எது தவறுன்னு உங்களால் நிதானிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பான விஷயங்களையும் ஏற்றுக்கிடுவீங்க. எது சரி எது தப்பு தெரியாது, தப்பையும் ஓகேம்பிங்க, சரியும் ஓகேம்பிங்க. பைபிளை நல்லா தரவாக படிக்கணும், குறிப்பாக புதிய ஏற்பாடை நிறைய படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய குணாதிசயம் கேரக்டர் என்ன, எப்போ எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கிடலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதனால கூட அதிருப்தி வரும் தேவனுடைய காரிய விஷயத்தில். 4வது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பல்வகையான ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க வகை தெரியாததால். இப்போ இங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், ஒரு 10 ஆசீர்வாதம் தேவன் எனக்கு இதை வைத்திருக்கிறார்னு சொல்லக்கூடியவங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? 10 ஆசீர்வாதம் தேவன் எனக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், வெளிப்படுத்தியிருக்காருன்றவங்க கை தூக்குங்கன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? தெரியுமா? எத்தனை பேருக்கும் தெரியும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை, என்னென்ன ஆசீர்வாதம்? சரி, கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்க சொல்லிடும். என்னடா இது, ஒருத்தர் கூட இல்லையா? இமானுவேல் மட்டும் கை தூக்குறான், கொஞ்சோண்டு தூக்குறான். ஒரு 5 தெரியும்னு சொல்லுவானோ என்னமோ தெரில. பார்த்தீங்களா? இதனால தான் நமக்கு அதிருப்தி வருது. எனக்கு தேவன் எவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னு எனக்கே தெரியலைங்க. இதை விட வேறு என்னங்க மோசம் நமக்கு வேணும்? உங்களை படைத்த தேவன், உங்களை ரட்சித்த தேவன், உங்களை சபை கொண்டு வந்த தேவன் உங்களை எப்படி மாற்ற போகிறார்? அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பிரதானமான ஒரு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லட்டுமா? இந்த ஒன்றே போதும், நீங்கள் மீதி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஒன்று போதும். என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அவ்வளோதான். யாருக்கு? உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது.
என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை விளக்குறதுக்கு, ஒரு பேங்காக உன்னை வைப்பேன் அப்படின்னா பேங்க்கு காசு எடுத்து சாப்பிடுமா, இல்லை மற்றவன் வந்து எடுத்துகிட்டு போவானா? மற்றவன் வந்து உபயோகப்படுத்துகிறதற்காக பேங்க் வைக்கப்பட்டிருக்கு. உன்னை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா, உலகத்துக்கே கொடுக்குற ஆளாக உன்னை மாத்துறாரு. முழு உலகத்துக்கே உன்னை ஆசீர்வாதமா தேவன் வைத்திருக்கிறார். இதுக்கு மேல வேற என்ன வேணாம்? திரும்ப சொல்றேன் கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து தயவு செய்து சொல்லுங்க, இந்த நான் சொல்றத. முழு உலகத்துக்கும் உன்னை ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அப்பாவது உணரட்டும். நானே ஆசீர்வாதமாக இல்லை சொல்லாத. என்னிடத்தில் வா, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாரா கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கொண்டு அநேக மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமாக உன்னை விளங்க பண்ணுவேன். இப்போ அப்படியா இருக்கும்? முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவண்டை வருகிற ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவானவர் இவ்வுலகத்தில் அவனை ஆசீர்வாதமாக வைத்து ஏராளமான மனிதர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி வைத்திருக்கிறார். நீ தான் மற்றவனுக்கு கொடுக்கணும். இதை கிறிஸ்தவ உலகம் செய்து தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் வேர்ல்டு பேங்க் தான். ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்னா, நீ தான் வேர்ல்டு பேங்க். சொல்லுங்கள், நீங்கள் தான் வேர்ல்டு பேங்க். பக்கத்தில் பசங்க, நீங்கள் தான் உலக வங்கி. நீங்கள் தான் உலக லுங்கி இல்லை, உலக வங்கி. நீங்கள் தான் உலக வங்கி. 100 பேருக்கு, 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. இதை நீங்கள் விசுவாசிச்சிருந்தீங்கன்னா இது நடந்திருக்கும். அல்லேலூயா. உண்மையை தான் சொல்கிறேன். பேதுரு அன்னைக்கு சொன்னார், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை சொன்னாரா? ஆனால் இன்றைக்கி பேதுரு மரித்த அந்த ஆலயத்தில் உலகத்திலே அதிகமான தங்கம், விலை உயர்ந்த இதெல்லாம் காணிக்க பொருளெல்லாம் இருக்கிற இடம் அதுதான். எங்கே பேதுரு எங்கே மரித்தாரோ அங்கே தான், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், பேதுருவின் சதுக்கம் அங்கே தான் இருக்குது. ரோமில் வேட்டிகன் என்கிற நகரத்தில் தான் உலகத்திலே அதிக வருமானம் வருகிற கோயில். தங்கமும் வெள்ளியும் இதோட பெரிய பெரிய அறைகளில் குமிச்சு வச்சுருக்காங்க. வேணும்னா போய் எடுத்துங்க போங்க. ஆமாம், உலக வங்கி நாங்கள் தான், கொடுங்கன்னு எடுத்துங்க, போய் எடுத்துங்க. நீங்கள் தான் உலக வங்கி. அந்த ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஓகே. 5வது, தேவனை முன்பு நாம் வழிபட்டு வந்த தெய்வங்களுக்கு ஒப்பாக எண்ணுவதால் அல்லது அதை போல அவரை அணுகுவதா? சாமி இப்படி போடு சாமி, சாமி உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான் சாமியா, நான் நல்லா இருக்கணும் சாமியா. ஏய், அது அங்கே, இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழி சொல்லி தரட்டா? சாமியா அவன் நல்லா இருக்கணும் சாமியா, சாமியா அவன் நல்லா இருக்கணும் சாமியா. அல்லேலூயா. இது இங்கே. பழைய இது எப்படி? சாமியா நான் நல்லா இருக்கணும் சாமியா, என் பொண்டாடி நல்லா இருக்கணும் சாமியா, என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் சாமியா, பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போயிடணும் சாமியா. இப்போ அப்படி இல்லை. நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் வரும்போது மழை பெஞ்சிருக்காது பாருங்கள், புயல் தானே, புயல் தானே சொன்னாங்க. நைட்டெல்லாம் மழை பெஞ்சு. நான் நேற்று என்ன ஜெபம் பண்ணேன்னா, நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டோம். நாளைக்கு எங்கள் மொத்த ஏரியாவிலையும் சர்ச்சைக்கு நாங்கள் வரணும். எங்கள் மக்கள் வந்து சில குழந்தைங்க வேணும்னே நனைஞ்சின்னு வரும், ஜுரம் வரட்டும், அப்போ தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்ட்டு அதுங்க வரும். அதுங்களை நனைஞ்சிட்டு வரக்கூடாது. சில விசுவாசிக்கு கொடை கிடையாது, அதனால் மழையில் நனைஞ்சின்னு வரும். அப்புறம் சளி ஜுரம்னு எனக்கு தான் ஃபோன் பண்ணோம். நான் தான் ஜெபம் பண்ணோம். அது ஒரு கொடுக்குற 100 ரூபா காணிக்க டாக்டர்கிட்ட கொடுத்துடும், 1000 ரூபாயை அவங்க பார்த்துக்குங்க. அதனால் அப்படிலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணி மழையை நிறுத்திடுங்கன்னு. நின்றுச்சா நிற்கலையா? இப்போ நான் மூக்கு சளி வந்துடும், எனக்கு ஜுரம் வந்துடும், ஜெபம் பண்ணி இந்த மழை நின்று இருக்குமா?
இத்தனை பேர் வரணும், அதனால் எல்லா பக்கமும் ஆராதனை நடக்கணும், அதனால் மழையை நிறுத்துங்கன்னு சொன்னால், அப்புறம் நைட்டு நல்லா போயிட்டோன்னு சொல்லிட்டு திடீர்னு ஞாபகம் வந்து, ஐயோ நாளைக்கு காலையில் வாக்குத்தத்த ஆராதனை இருக்க விடிய காலில், அப்போ நைட்டு கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு விடிய காலில் மழை நின்றுறணும். ஆண்டவர் உங்களுக்காக இவர் மழையெல்லாம் நிறுத்தினா சில விசுவாசிகள் சபைக்கு இன்றைக்கி லீவ் போட்டு உக்காந்து இருக்குது வீட்டில். அது வீட்டில் இடி விழ வேண்டாம், விழ வேண்டாம், அதுக்கு பாவம் ஏதோ பொழிச்சின்னு போட்டு விடுங்க. நம்ம ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நேற்று ஒரு செல்ஃபோன் வாங்கணும். இந்த ஃபோன் ஆயுஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா அதை வந்து உயிர் கொடுத்து வாழ வச்சுன்னு இருக்கிறோம் நாங்கள். என் கையில் இந்த ஃபோன் போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே வாங்கவா வேண்டாமா காத்திருக்கணுமா, மூணுத்துலேயே தான் ஒன்று சொல்லுங்க ஆண்டவரேன்னு. மூணுத்துலேயுமே பதில் சொல்லுங்க ஆண்டவரே. வாங்கணும் வரல, காத்திருன்னும் வரல, வேணானும் வரல. ஆனால் இதுங்களாம் பாவம் மழையில் நஞ்சின்னு வர மழையை நிறுத்துங்கன்னு அதை கேட்டார். பயப்புள்ள செல்ஃபோன் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேங்கிறார், பதிலே வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாமி சொல்லுங்கள் எல்லாரும், உனக்காக ஜெபம் பண்ணுறதை விட அத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது தான் ரொம்ப கேட்பார். அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். இந்த சாமின்னா சாமி அத்தவங்களுக்கு சாமி, உனக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் விரக்தி வராது, அதிருப்தி வராதுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. நீங்கள் உங்களுக்காகத்தான் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக தான் வாழ்கிறீங்கன்னா இந்த சாமி அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆசீர்வாதியும் ஆசீர்வதியும். நீங்கள் ஒரு 10 விசுவாசிக்காக ஜெபிக்கணும். தீர்மானம் எடுக்கிறீங்களா இன்றைக்கி? ஹலோ, எடுக்கிறீங்களா தீர்மானம்? ஓகே, நான் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்டை, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அதுலேயும். 6வது பாயிண்ட்டு, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததால் அதிருப்தி. எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எதுனா நடக்குது. இந்த பொண்டாட்டி மாறணும்னு இவ்வளோ ஜெபிச்சுன்னு இருக்கிறேன், மாறவே மாட்டேன்றாளே பாஸ்டர். இந்த புருஷங்காரர் மாறணும்னு ஜெபம் பண்ணுற, மாறுறாரா அந்த ஆள். என் புள்ள மாறணும் ஜெபம் பண்ணுற, மாறுறானா அவன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாறணும் ஜெபம் பண்ணுற, மாறுதுங்களா அதுங்க? அப்படியே தான் இருக்குதுங்க. இதே மாதிரி கடன் மாறுதா, நோய் மாறுதா, இதெல்லாம் மாறணும், அதெல்லாம் நடக்கணும், இது நடக்கணும் ஜெபம் பண்ணுறேன், ஏதாவது நடக்குதா? எதுவுமே நடக்கலை. அதனால் அதிருப்தி இருக்கா? எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படலை? இப்படி கையை தூக்குங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும். கை தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ ஜெபம் இன்னும் கேட்கப்படலைங்க. தைரியமாக தூக்குங்க, அவர் பார்க்கட்டும், பார்த்தாவது கொஞ்சம் மனம் இறங்கட்டுங்க மேலே. அல்லேலூயா. ஒரே காரணம் தான் இந்த அதிருப்திக்கு காரணம். என்ன தெரியுமா? ஒன்று, ஜெபிக்கிற நாம சரியா இல்லை. சொல்லுங்க, ஜெபிக்கிற நான் சரியில்லை, அதனால என் ஜெபம் கேட்கப்படாது. 2, நான் ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லை. ஜெபிக்கிற நான் சரியில்லை, இல்லைன்னா நான் ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லை. அப்போ ஜெபிக்கிற நான் சரியில்லைனாலும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, ஜெபிக்கிற என் ஜெபம் சரியில்லைனாலும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 2 பேர் ஜெபிக்க போனாங்களா ஆலயத்தில்? ஜெபம் பண்ணது சரியான ஜெபம் பண்ணானா பரிசையன்? ஆனால் அவன் சரியில்லை. அவன் பண்ண ஜெபம் கரெக்டு, அவன் சரியில்லை, பதில் கிடைக்கல. இன்னொருத்தன் ஜெபம் பதில் கிடைச்சது, ஏன்னா அவன் ஜெபம் சரியா இருந்தது. அவன் தன்னை உணர்ந்து சரியான ஜெபத்தை செய்தான், பதில் கிடைச்சிருச்சு. இவ்வளோ நாளாக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் பாஸ்டர், ஏன் கிடைக்கல? ஈஸியாக சொல்லிடுறேன். ஒன்று நீங்கள் சரியில்லை, சொல்லுங்கள், நான் சரியில்லை, இல்லைன்னா என் ஜெபம் சரியில்லை, அவ்வளோதான்.